கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் கூட எடுத்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, அருமையான இந்த வாக்கு நாளிலே தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிற நாம் இந்த வருடத்தின் 6 மாதங்களை கடந்து ஏறக்குறைய பாதி ஆண்டை என்ன பண்ணிட்டோம், முடித்து விட்டோம். இந்த ஆண்டை துவக்கும் போது நிறைய விஷயம் நம்ம இடத்துல என்ன பண்ணிருப்போம், புதுசா என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நிறைய லிஸ்ட் போட்டிருப்போம்ல. நம்ம கிட்ட நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னா நிறைய யோசிச்சிருப்போம். 6 மாசம் முடிஞ்சிருக்கு. இதுல எத்தனை பேர் எத்தனை மாற்றங்களை நம்ம இடத்துல கொண்டு வந்திருக்கிறோம், இல்ல நம்ம போட்ட லிஸ்ட்ல ஏதாவது ஒன்னாவது திரும்ப பார்த்திருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய பேர் போட்ட லிஸ்டே தேடணும். இப்போ அப்படிதானே? அது எப்போடு முடிஞ்சிடும்? ஜனவரி 1ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. அது அந்த பேப்பர் தான் நான் ரொம்ப நாளா தேடிக்கிறேன்றது எங்க ஏறக்குறைய 6 மாசமா தேடின்னு இருக்கேன். எதை நான் என்னெல்லாம் மாத்திக்கலாம் லிஸ்ட் போடணும், அது ஒரு 6 மாசமா தேடின்னு அந்த பேப்பர் எங்கன்னு தெரியல பிரதர் அப்படின்னு சொல்ற கூட இருக்கும். ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு மனமகிழ்ச்சியான நேரம் அப்படின்னும் போது நிறைய விஷயம் மனசுல ஓடிட்டே இருக்கும். இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், அப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு. என்னது நம்ம உள்ளம், நம்ம மனது மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்துல நம்மளால முடியாத விஷயங்களை கூட என்ன பண்ணணும், அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்ப பாசிட்டிவ் வைப் நம்ம கிட்ட இருக்கும். அதனால எதை பத்தியும் யோசிக்க மாட்டோம். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவசரப்பட்ட வாயை விட்டுறாத, சந்தோஷமா இருக்கும்போது நான் இதை பண்ணிடுறேன் நான் என்னமோ கேளுன்னுவாங்க சில பேர். அது என்ன அர்த்தம்னா, யோசிக்காம சிந்திக்காம தன்னுடைய வாயிலிருந்து வார்த்தை விட்டுறது. அந்த மாதிரிதான் நம்மளும் நியூ இயரோட வந்துட்டா போதும். நம்ம என்ன யோசிப்போம், எதை வேணாலும் மாத்திக்கலாம் நம்ம கிட்ட. இந்த போன வருஷம் இப்படி இருந்தேன், இந்த வருஷம் நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நிறைய யோசிச்சு கடைசியில எதையுமே பண்ணாம அடுத்த டிசம்பர் 31 வரும்போது மறுபடியும் ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி புதுசா ரெடி பண்ணலாம். அப்படிதானே? அப்படிதான் வழக்கமா போயிட்டு இருக்கு. தேவனுக்கு சித்தமா நம்ம இடத்துல கூட நிறைய மாற்றங்களை தேவன் எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாற்றங்களை நம்ம இருதயத்துல கொண்டு வரும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சரி, இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்றைக்கு வாசதானே அந்த பிலிப்பியர் புத்தகத்துல 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. இது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. பவுல் சொல்றார், எல்லாம் கிடைச்சிருச்சு. பரிபூர்ணம் எப்போ ஒரு மனுஷனுக்கு உண்டாகும்? எதுவுமே அவனுக்கு குறை இல்லாமல், எந்த ஒரு இழப்புகள் இல்லாமல், முழுவதுமாக சகலமுமாக அவன் எல்லாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் ஒரு மனிதன் என்ன ஆகிறான்னா பரிபூர்ணம் அடைகிறான், முழுமை அடைகிறான். இன்னும் எனக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் மரண தருவாயில் இருக்கும் போதுதான் சில பேருடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன சொல்லுவாங்க, நான் செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சுட்டேன், இப்ப என்ன வான்னு கூப்பிட்டாவோட கடவுள் நான் ரெடியா இருக்கிறேன் போறதுக்கு அப்படின்வாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப மரணப்படுக்கையில் இருக்கும்போது, நான் என் பையனுக்கு இதை செய்யாம போயிட்டேன், என் மகளுக்கு இதை செய்யாம போயிட்டேன், என் மனைவிக்கு இதை பண்ணாம போயிட்டேன். எப்போ கடைசி தருவாயில யோசிப்பாங்க. அப்போ நம்முடைய நாட்கள் முடிந்து போகும் பொழுது நாம் யோசித்து பார்க்கும் பொழுதுதான் நம்ம எதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், எதெல்லாம் செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னு உணர முடியும். ஆனா அதுக்கப்புறம் சரி செஞ்சுக்க முடியும்னா ரொம்ப கஷ்டம். அப்படிதானே? மரண தருவாயில் இருக்கும்போது ஒருவேளை தேவனிடத்துல எனக்கு மறுபடியும் நீங்க கொடுங்க, எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய சித்தம். நம்முடைய ஆயுஷ் நாட்டில் கூட்டி கொடுப்பதோ இல்ல அது முடிவு பெறுவதோ. ஆனா பரிபூரணம் இங்க பவுல் சொல்றாரு, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, எல்லாம் எனக்கு கிடைத்தது. அப்ப எல்லாமே அங்க இருக்கிற பட்சத்துல எது இல்லை அப்படின்னா எல்லாமே இருக்கு. அப்ப இங்க பவுல் சொல்றாரு, பரிபூரணம் நான் அடைந்திருக்கிறேன். 19வது வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, நான் பரிபூர்ணம் எனக்கு பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறதா 18வது வசனம். 22வது வசனம் சொல்றாரு, கிறிஸ்து இயேசு 21ல கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்றேன் அப்படின்னு அடுத்து சொல்லும் போதுதான் சொல்றாரு மேல 19வது வசனத்தை, உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். அப்ப இன்னும் அவர்கள் மாம்சிகமான அது உலகப்பிரகாரமான ஒரு வேலை குறைகள், மனிதன் குறைகள் இல்லாத இந்த உலகத்துல இருக்க முடியுமானா இல்லை அப்படிதான் நம்ம சொல்லணும். ஆனா அதை மெல்ல மெல்ல என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே பூரணர் ஆகும்படி அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஏன்னா பவுல் சொல்ற, நான் பரிபூர்ணம் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனிதன் ஒரு பூரணம் ஆகும்படியாக தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறாரா, அல்லது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னா
அப்ப எதை தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறார் அப்படின்னு பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல 19வது வசனம் 19வது அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து வாசிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். சரிங்க, இப்ப நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும்? இப்ப இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 1-2 வசனங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு செய்தியா நம்ம பார்க்க போறோம். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 1-2 வசனங்களை 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், அதாவது கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். அப்ப இங்க என்ன சொல்ல வராரு இந்த ஆசிரியர் பரிசுத்தாவியானவர் மூலமாக அப்படின்னா, வளர்ச்சி அடைகின்ற விசுவாசிகள் இன்னும் அவர்கள் எப்பேற்பட்ட உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து இங்க பேசுறார். அப்ப இன்னும் தானிய சபைகளிலே அல்லது ஊழியர்கள் மத்தியிலே விசுவாசிகளிடத்துல பகிர்ந்து பேசும் பொழுது கிறிஸ்துவனுடைய மூல உபதேசத்தை மறுபடியும் கொண்டு வந்து இங்க பேசுறது. அடுத்து செத்த கிரியைகளுக்கு நீங்க மனம் திரும்ப வேண்டும், நம்முடைய விசுவாசம் எப்பேற்பட்டதா இருக்குது அப்படின்னு தேவன் பேரில் வைக்கிற ஒரு விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஒண்ணு இருக்கு அப்படின்னு, நித்திய நியாய தீர்ப்பு இருக்குது அப்படின்னு மறுபடியுமாக இந்த தலைப்பின் கீழாகவே நம்ம பேசிக் கொண்டிருந்தோம், நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாருன்னா, இது இன்னும் சரியான ஒரு வளர்ச்சியாக அவர் எதிர்பார்க்கல. காரணம், இது எல்லாம் அடிப்படையான ஒரு சத்தியங்களாக, அடிப்படையான ஒரு உபதேசத்தின் ரீதியாக இருப்பதினாலே ஆரம்ப காலத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு சத்தியமாக இவைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பை பத்தி நீங்க பேசணும், அப்படி நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. இது நியாய தீர்ப்பை பத்தி தெரிஞ்சதுனாலதான் நம்ம எங்க வந்திருக்கிறோம், ஞானஸ்தானத்திற்கே நம்ம உடன்பட்டு இருக்கிறோம்ல. தேவன் நிச்சயமாக நியாயம் தீர்க்க போகிறார், நீதியாய் நியாயம் தீர்க்க போகிறார். அவன் செய்த நன்மைக்காக தீமைக்காக ஏற்ற பலன் தேவனுக்கு வரும்னு தெரியுமே. நான் நரகத்துக்கு போகக்கூடாது, நித்திய ஆக்கினைக்குள்ளாக போகக்கூடாது, அந்த பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப இன்னும் உபதேசம், ஞானஸ்தானம், நியாய தீர்ப்பு, தேவன் பேரில் வைக்கிறதான, தேவன் மேல் வைக்கிறதான விசுவாசம், இவைகளை குறித்து மறுபடியுமாக மூல உபதேச வசனங்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். என்ன அர்த்தம்? மறுபடியுமாக இதே காரியங்களை குறித்து நான் என்ன செய்யக்கூடாது, விசுவாசிகளின் மத்தியிலே அல்லது சபையாரின் மத்தியிலே, சகோதரி மத்தியிலே பேசாதபடிக்கு போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. என்ன சொல்றாரு? பூரணராகும்படி கடந்து போவோமாக. அதெல்லாம் மறுபடியும் பேசாதபடிக்கு இன்னும் அடுத்து நான் என்ன வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிறதான அந்த நோக்கத்தின்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், கடந்து போக வேண்டும். எங்கிருந்து? இன்னும் இந்த மூல உபதேச வசனத்தினுடைய அந்த கீழ்ப்படுதலான வார்த்தைகளை தவிர்த்து அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான உன்னதமான நோக்கத்திற்காக அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாதுன்னு சொல்ல வர. அங்கிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், கடந்து போக வேண்டும். அப்படி கடந்து போக வேண்டும் என்றால் நம்ம இடத்துல இருக்கிறதான காரியங்களை முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். உபதேச வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே பூரணராகும்படி நாம் ஒவ்வொருவரும் கடந்து போவோமாக என்கிற தலைப்பின் கீழாக நாம பார்க்கலாம். அப்ப ஒரு மனிதன் பூரணராகும்படியாக கடந்து போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கிறது அப்படின்னா, இப்ப நம்ம மத்தேயு எழுதின புத்தகம் 19வது வசனத்துல 19வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே. இப்ப நாம இப்படி யோசிக்கலாம், எபிரேயர் 6:2 பூரணராகும்படி கடந்து போவோம் அப்படின்னா எங்க இடத்துல என்ன குறை இருக்கு? இல்ல நான் எல்லாம் சரியா தானே செஞ்சிட்டு இருக்கிறேன், அப்ப இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? சபைக்கு வர்றதுல எல்லாத்துலயுமே நாங்க கரெக்டா தானே இருந்துட்டு இருக்கோம்,
அப்ப பூரணர்னா என்ன அர்த்தம்? அப்ப இன்னும் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, அதுக்கு மேல 1வது வசனத்திலே அவர் சொல்றாரு, உபதேசத்தின் ரீதியாவே இன்னும் வளர வேண்டியது அதிகமா இருக்குது. அப்ப உபதேசத்தின் ரீதியா அப்படின்றது எபிரேயர்ல பார்த்தோம். இப்ப இங்கே மத்தேயுல வரும்பொழுது, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்ப நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்றால் எந்த விதமான நன்மையான காரியத்தை நான் செய்யும் பொழுது நான் பெற்றுக்கொள்ள முடியும்? அப்ப அவனை என்ன தெரிஞ்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்திய ஜீவன் அடைவதற்கான வழியை சொல்லுவதற்கு யாராலதான் முடியும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். ஆக அதை அவன் உணர்ந்திருக்கிறான், அறிந்திருக்கிறான். அது தெரிஞ்சதுனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறார், நல்ல போதகரே. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க கொடுக்கிறார், ஒரு வழியை அவர் சொல்லுகிறார் என்றால், நித்திய ஜீவன் என்பதை நித்திய காலமாக முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வழியை சொல்லுகிறார் என்றால், உள்ள வந்துருங்க, வழி விட்டுருங்க. அவர் நித்திய ஜீவனுக்கு போகும்படியான ஒரு வழியை சொல்லுகிறவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்றால் அவர்தான் நல்ல போதகர் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆகவே வந்தவுடனே நல்ல போதகரே அப்படின்னு சொல்றார். அப்ப 17வது வசனம், அவன் அவரை நோக்கி எவைகள் என்று கேட்டார். 17வது வசனம், அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? கரெக்டா தேடி பிடிச்சு கண்டவன் வந்ததுனாலதான் நம்மளை பார்த்து நல்லவன் சொல்லிட்டான் இல்ல அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீர் என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்ப இங்க ஒரு சுவிசேஷத்தை அங்க சொல்றாரு, ஐயா உன்னுடைய பார்வையில உலக பிரகாரமாக சரீரத்தின் தோற்றமாக இங்க வந்து உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நான் மாத்திரம் அல்ல, நீங்கள் என்னை மாத்திரமே கொண்டு நித்திய ஜீவனை அடையும்படியாக ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறீயே, நான் அல்ல, என்னை அனுப்பினவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு முதலாவது என்ன செய்யறாரு, அந்த ஒருவனுக்கு, அந்த கேட்பவருக்கு பதிலாக தான் அங்க சொல்லுகிறார், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லையே. அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் எங்கன்னு சொல்றாருன்னா, எனக்கு அடுத்து ஒருவர் இருக்கிறார், அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார் அப்படின்னு யார் சொல்றது பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சி தேவனை குறித்து அங்க இருக்கிறது. அப்ப நம்ம இடத்துல யார் இடத்துல போய் கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம், எங்கன்னா போகணும் இப்படி போயிருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வழியை. ஆனா வழி சொல்றதுக்கு முன்னாடி அப்பா நான் இல்ல எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு யாருன்னா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே தேவனை அறிமுகப்படுத்தி தேவனை அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆக தொடர்ந்து வாசிங்க. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். அந்த கற்பனைகளாலும் உன்னை கொண்டு போய் சேர்த்துடும். அதற்கு பதில் அவன் என்ன சொல்றான், அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். எந்த கற்பனைகளை அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப எந்த கற்பனைகள் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சொல்றார். இப்ப இந்த வசன பகுதியும் எபிரேயர் புத்தகம் 6வது அதிகாரம் 2வது வசன பகுதியை நீங்க என்ன பண்ணுங்கன்னா நம்முடைய இருதயத்துல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காரணம், பூரணர் ஆகும்படி கடந்து போங்க அப்படின்னு சொன்னாரே, நான் என்ன என்கிட்ட குறை இருக்கு அப்படின்னு ஒரு நம்ம எல்லாம் யோசிச்சோம் அப்படின்னா, நிறைய நேரங்களிலே குறை சொல்வது அப்படின்னா சில பேர் பார்த்து வந்துட்டாரா அவரு குறை சொல்றதுனே வந்துருவாரு அப்படின்னு, சில பேர் குறைய மட்டும் கண்டுபிடிப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா சில நேரங்களிலே குறைகள் என்பது ஒரு மனிதனை என்ன செய்ய உதவுனா சரி செய்ய அது உதவும். அந்த சரி செய்ய எப்ப உதவுனா, அதை சொல்லுகிறவர்கள் சொல்லும் போது கேட்கிறவர்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோட அதை கேட்கும் பொழுது அது இருக்கும். பொதுவா இந்த பிரச்சனை எப்போ வரும் பாருங்க, நான் சாப்பிடும் போது தான் வரும். இந்த வீட்டுல உட்காந்து சாப்பிடும் போது சகோதரிகள் கஷ்டப்பட்டு சமையல் செஞ்சுட்டு அவர் எடுத்து என்ன பண்ணுவாரு, கணவர் வாயில வச்சு ஐயோ என்ன உப்பே இல்லை அப்படின்னாரு வச்சுக்க, முடிஞ்சது கதை. என்னது அது, இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யற உப்பு தானே, எடுத்து போட்டா சரியாயிடாதா அப்படின்னுவாங்க. உப்பு எடுத்து போட்டா சரியாயிடும்னா, இருந்தாலும் இதுல ஒரு குறையா இருக்குது, இந்த உப்பு போட்டா இன்னும் நல்லா இருக்குன்றதா பாவர் சொல்ல வந்தார், அவ்வளவுதான், அது பிரச்சனை இல்லை. இது முதல்ல ஒண்ணு முடிஞ்சிடும், அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அடுத்து இதே மாதிரி சமைக்கும் போது கும்பலா உட்காந்து சாப்பிடும் போது அடுத்து சாப்பிடுறாரு, அவர் வாயை திறந்தா பிரச்சனை, எதுவுமே சொல்லாம சாப்பிட்டு இருப்பாரு. அடுத்து பிள்ளைங்க யாரா எடுத்து வாயில வச்சு, ஐயோ அம்மா அண்ணா ஒரே காரமா இருக்கே அப்படின்னா வச்சுக்கா, இந்த மனுஷன் சாப்பிடுற வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க, சொன்னாலும் தப்பு சொல்லலைனாலும் தப்பு. அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா,
இது சமையல் வரும்போது இங்க கோபம் அதிகமா வரும். இதுவே வேற விஷயம் யோசிச்சுங்க வச்சுங்க, இங்க இருந்தே ஆரம்பிக்குது. அப்ப சொல்லப்படுகிற காரியத்தை நாம சரி செய்து கொள்ளணும் அப்படின்னு யோசிச்சா அது குறையாக நமக்கு தெரியாது. நிறைய நேரங்களிலே நம்ம அதை குறையாக பார்த்துட்டு இருக்கிறதுனால அது நமக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம இடத்துல நான் செஞ்சதுல குறையா, நான் செஞ்சது தப்பான்னு யோசிக்கும் பொழுது அது தவறாக இருக்கும். அப்ப இங்க பாருங்க 19வது அதிகாரத்துல மறுபடியும் மத்தேயு வாசிக்கும் பொழுது டைரக்டா இயேசு கிறிஸ்துகிட்டே பேசுற அந்த மனிதன் இடத்துல அவர் சொல்றாரு, நீ கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இதுல எப்பேற்பட்ட பாவம்? பெரிய பாவங்கள், அப்படிதானே? இந்த பெரிய பெரிய பாவங்கள் இன்னைக்கு நம்ம இடத்துல இல்ல அப்படின்றத நம்ம ஆழ்த்திரமா அடிச்சு சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியும். ஆக இது எல்லாமே நான் செய்யல அப்படின்னா 19வது வசனம் சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். சொல்லி முடிச்சிட்டாரா? கேள்வி ஒருத்தர் கேட்டாரு, பதில் சொல்லிட்டாரு. இதெல்லாம் நீ செய்யணும்பா அப்படின்னு சொன்னார். அடுத்து என்ன நடக்குது வாசிங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அப்ப இன்னும் என்ன குறைவு இருக்கிறது? இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு இருக்கிறது? நான் சிறு வயது முதற்கொண்டே நான் என்ன செய்து கொண்டு வருகிறேன்? நான் இதையெல்லாம் கடைபிடித்துக் கொண்டு வருகிறேன். இப்ப வித்தியாசம் மாறுது பாருங்களேன். என்ன குறைவு இருக்கிறது அப்படின்னு எங்கே கேட்கிறார். அப்ப குறைவு இருப்பதினாலேதான் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அவர் சொல்றாரு. அப்படின்னா இவன் என்ன குறை இருக்கிறது அப்படின்றார். இதே விஷயத்தை இன்னொரு இடத்துல பார்க்கலாம். மார்க் 10வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அப்ப இங்க என்ன சொல்றாரு? 21வது வசனத்துல அவனிடத்தில் அன்பு கூர்ந்து எங்க இருக்குது? உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. ஐடென்டிஃபை பண்ணிட்டார். ஆனா அவன் என்ன சொல்றானா, நான் இதெல்லாம் என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் இதை கடைபிடித்துக் கொண்டு வருகிறேன், இந்த கற்பனைகள் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றான். நீங்க இங்க 18வது வசனம் வாசிங்க, 19 வாசிங்க. இதுலயே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அறிந்திருக்கிறாயே வா. அதற்கு அவர், போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். அப்ப இது என்ன அர்த்தம்னா, நான் இது எப்பவுமே நான் பார்த்துட்டே இருக்கிறேன், நான் செஞ்சுட்டே இருக்கிறேன், என் சிறு வயது முதலாக இந்த கற்பனைகள் எல்லாத்தையும் நான் கடைபிடித்துக் கொண்டு வருகிறேனே, இன்னும் வேற குறை என்னிடத்துல இருக்கிறது என்ன இருக்கிறது? அப்ப வேறொரு குறை எதுவுமே இல்லாம நான் முழுவதும் அடைந்ததான பரிபூர்ணமான ஒரு மனிதனாக தான் இந்த உலகத்துல வாழுகிறேன் என்கிற எண்ணம் யார் இடத்துல இருக்குதுன்னா அந்த வாலிபன் இடத்துல இருந்தது. அந்த வாலிபன் அப்படிதான் யோசித்து இருக்கிறான். நான் விபச்சாரம் செய்யல, களவு செய்யல, பொய் சாட்சி சொல்லல, என் தாயின் தகப்பனை நான் கனம் பண்ணி கொண்டு வருகிறேன், நான் என்னிடத்துல அன்பு கூறுவது போல மற்ற எல்லாரிடத்திலும் நான் அன்பு கூர்ந்து கொண்டு வருகிறேனே, இவர்கள் எல்லாவற்றும் என் சிறு வயது முதல் நான் என்ன செய்து கொண்டு வருகிறேன், நான் கடைபிடித்துக் கொண்டு வருகிறேனே அப்படின்னும் போது இங்க 21வது வசனம் சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. இப்படிதான் இன்னைக்கு உலகத்துல வாழும் பொழுது நாம எண்ணிக்கொள்ளுகிற நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம சரியாக நிறைய காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். என்னிடத்துல குறைவுபட்டது இல்லை, நான் குறைவாக இல்லை, தேவனிடத்துல நான் பூரணம் அடைந்தவனாக என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இன்னும் அநேகத்தோட எண்ணங்களிலே யோசிப்பதுண்டு எனக்கு பிரியமானவர்களே. ஆனால் அதை நாம் பரிசோதித்து பார்க்கும் பொழுதுதான் இதுல நம்ம இடத்துல என்ன இருக்கிறது என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடியும். லூக்கா 18:22 வாசிங்க. இயேசு அதை கேட்டு இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்ப அங்க என்ன குறை இருந்தது? அவன் இடத்துல விபச்சாரம் செய்யல, கொலை செய்யல, பொய் சாட்சி சொல்லல, எல்லா இடத்திலும் அன்பு கூர்ந்தான், தன் தாய் தகப்பனை கனம் பண்ணி கொண்டு வந்தான், முழுவதுமாக ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை இந்த இடத்துல நான் வாழ்ந்தவனாக இருக்கிறேன். யாராவது இடத்துல ஒரு குறை சொல்ற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு அவன் யோசித்து
அடுத்து தேவைட்டா நான் என்ன பண்ண பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கான வழியை மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு ஒரு யோசனை இவனுக்குள்ளாக இருந்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அப்ப மனிதனிடத்துல இருக்க குறைவை முதலாவது என்ன செய்ய வேண்டுமா? ஒவ்வொருவரும் நமக்குள்ள இருக்கிற குறைவு என்ன இருக்கிறது? குறை அல்ல, குறைவு. குறைவுன்றது என்னதுன்னா குறைந்து போயிருக்கிற ஒன்று. குறை என்பது குற்றம் கண்டுபிடிக்கிற ஒன்று. ஆக குறைவுபட்டதான அந்த காரியத்தை நாம் சரி செய்யும் பொழுது அது நிறைவாக மாறிவிடுகிறது. குறைவு, குறைந்த ஒன்று, நாம நிறைவு அடையாதவருக்கு தடையாக இருக்கிற அந்த காரியத்தை ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் தனக்குள்ளாகவே கண்டுபிடிக்கும் பொழுதுதான் அதை நம்மால் என்ன செய்ய முடியுமா? நிறைவுபடுத்திக் கொள்ள முடியும். அப்ப இங்கே உன்னிடத்துல இருக்கிற அந்த குறைவு என்னவென்றால், ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திருக்க கொடு. அப்ப உனக்கு பொக்கிஷம் எங்க இருக்கும்? அப்பொழுது பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அப்ப கொலை செய்யல, களவு செய்யல, பொய் சாட்சி சொல்லல, விபச்சாரம் பண்ணல, ஆனா இதெல்லாம் பண்ணாம இருந்தா கூட அவர் என்ன சொல்றாரு? இன்னும் குறை அங்க இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்ப சரி செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது என்பதை அவர் அந்த வாழும் இடத்துல செய்தாரு. அங்க கண்டுபிடிச்சு சொல்றாரு, உனக்கு உண்டானவற்றை முதல்ல என்ன பண்ண? விற்று தரித்திருக்க கூடு. அப்ப அவரிடத்துல இருந்த குறை என்ன கண்டுபிடிச்சிங்களா? அவரிடத்துல குறை என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஐஸ்வர்யங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய மனம் அந்த ஐஸ்வர்யத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அவருடைய எண்ணம், அவருடைய ஆசை இந்த உலகத்துல அந்த பணத்தின் மீதாக, ஐஸ்வர்யத்தின் மீதாக இருந்தது. ஆனா எதையுமே தேவனுக்கு விரோதமா பண்ணல. என்ன பண்ணல? கொலை செய்யல, விபச்சாரம் பண்ணல, பொய் சாட்சி சொல்லல. தேவனுடைய கற்பனைகளை முழுவதுமாக என் சிறு வயது முதல் நான் கடைபிடித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் என் மனம் எங்கே சார்ந்திருக்கிறது? என்னுடைய மனம் எதின் மீது ஆசையாக பற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்றத என்ன பண்ணாரு? கண்டுபிடிக்க தவற விட்டதுனாலதான் இயேசு சொல்றாரு, உனக்கு உண்டானவரை வச்சு தரித்திருக்க கொடு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்துல உனக்கு பொக்கிஷம் இருக்கும். உன்னுடைய இருதயம் இங்க பொக்கிஷத்தை தேடி வைக்கும்படியாக ஆசை கொண்டிருக்கிறது. இங்க அல்ல, பரலோகத்துல நீ என்ன பண்ணு? பொக்கிஷங்களை சேர்த்து வை, அதுக்கப்புறம் என்னை பின்பற்றி வா அப்படின்னா. இங்க பாருங்க, ஒருத்தர் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ ஒருவர் அடுத்தவரிடத்துல நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாலும் செய்வதற்கு நாம் எப்படி இருக்கணும்? தயாராக இருக்க வேண்டும். காரணம், கேள்வி கேட்பதற்கு முன்பாக நம்ம இருதயம் சொல்லுது நம்ம மாத்திக்கலாம். நம்ம இருதயம் சொல்லணும் நம்ம சரி செய்து கொள்ளலாம். வேற என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனையில இருக்கிற வேற வாழ்க்கையில இப்படி நடந்திருக்குது, நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப அவர் ஊழியர்கள் சொல்வதோ அதை கேட்டு நம்ம மாற்றிக்கொள்வதற்கு, ஆனாகிய தேவனுடைய இந்த வசனம் சொல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அதை நம்மளுடைய இடத்துல உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த வாலிபன் என்ன செய்திருக்கிறான்? அவனா வந்தான், அவனே நல்ல போதகர் தான், நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறான். அப்ப அவன் மாற்றிக்கொள்வதற்கு எப்படி இருக்கணும்? ஆயத்தம் உள்ளவனாக இருக்கணும். ஆனால் என்ன நடந்தது? தொடர்ந்து வாசிங்க. அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆனபடியால், ஏன் சொன்னாரு நீ உனக்கு உண்டானவர்களை விற்று அப்படின்னாருன்னா, அவன் அதிக ஐஸ்வர்யவானா இருக்கிறான். அதிக ஐஸ்வர்யவானுடைய ஆசை, எண்ணம், உள்ளம் எங்கே இருக்கிறது என்றால் அந்த ஐஸ்வர்யத்தின் மீதாக இருக்கிறது. அவன் அங்கே அதிகமான விருப்பத்தோடு ஆசையோடு அதை பற்றி கொண்டிருக்கிறபடியினாலே அவன் அதிக ஐஸ்வர்யவா உள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். யோசித்து பாருங்க, இயேசு கிட்ட வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியோட வந்திருப்பான், எவ்வளவு சந்தோஷத்தோட வந்திருப்பான். இங்க இருக்கிற எந்த ஒரு மனிதனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேனே எவ்வளவு மகிழ்ச்சியோட வந்திருப்பான். என்ன வழியை இயேசு சொல்லுவாரு, அதை செஞ்சா டக்குன்னு நம்ம பரலோகத்துக்கு போலான்னு எவ்வளவு ஆவலோடு, அவன் எவ்வளவு ஆர்வமோடு வந்திருப்பான். எனக்கு பிரியமானவர்களே, அந்த ஆர்வம் எங்கே போனது? அந்த ஆசை எங்கே போனது? தன்னை அவர் என்ன சொன்னாலும் செய்வேன் என்கிற எண்ணத்தோட வந்திருக்கிறான் அந்த வாலிபன். அவன் என்ன அடைந்திருக்கிறான் என்றால் மிகுந்த துக்கம் அடைந்து. ஏன் துக்கம் அடையணும்? நான் பரலோகத்துக்கு போக வேண்டிய வழிக்காக நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டால் அந்த நன்மையை அங்க இயேசு சொல்றாரு. அவ கேட்ட அந்த நன்மையை அவன் செய்ய தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா? ஆனால் அவன் என்ன செய்யவில்லை? துக்கம் அடைகிறான். ஏன் துக்கம் அடையணும்? என்கிட்ட இருக்கிற ஆசை எல்லாத்தையும் வித்துட்டு சொல்றாரு, எல்லாரும் கொடுக்க சொல்றாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா அப்படின்னு அவன் யோசித்ததுனாலே
மிகுந்த துக்கம் அடைந்தவன் அவன் இயேசு என்ன பண்ணாரு அதை பார்த்து அவன் மிகுந்த துக்கம் அடைந்த இயேசு கண்டு ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐயா, ஒரு ஸ்டேட்மெண்ட் மேல வேற மாதிரி கொடுத்தியே. நான் கொலை செய்யவில்லை, நான் விபச்சாரம் செய்யவில்லை, நான் களவு செய்யவில்லை, நான் பொய் சாட்சி சொல்லவில்லை, நான் எல்லாருக்கும் அன்பு கூர்ந்தேன், என் தாயின் தகப்பனை நான் கனம் பண்ணவனாக இருந்தேன், என் சிறு வயது முதற்கொண்டு எல்லா கற்பனைகளையும் நான் கடைபிடித்தேன் என்று சொன்னியே, இப்பொழுது ஏன் உன்னிடத்துல துக்கம் வந்திருக்கிறது? அப்ப அந்த ஐஸ்வர்யத்தை விட்டு எல்லாருக்கும் கொடு என்பது பகிர்ந்து கொடுக்கிற எண்ணம் அவனிடத்துல இல்லை. அந்த பணத்தின் மீதும் ஆசையின் மீதும் அதிக அக்கறை இருந்ததுனாலே அவன் என்ன செய்திருக்கிறான்? துக்கம் அடைந்தவனாக. அவன் மறுபடியும் வந்தானா தெரியல, வரல. அவன் துக்கம் அடைந்தவனாக திரும்பி விட்டான். எனக்கு பிரியமானவர்களே, ஆர்வத்தோடு வந்தான், பெரிய மாற்றத்தை எதிர்கொள்ளும் போடியாக வந்தான். அப்ப அந்த ரிசல்ட் என்ன ஆயிடுச்சுன்னா அங்க ஃபெயில் ஆகிவிட்டது. காரணம் வேற எதனா சொன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சிருப்பான் போல. பரவாயில்லப்பா, சிறு வயதுல இருந்து நீ கற்பனையை கை கொண்டு வர, உனக்கு டைரக்டா நான் பாஸ் கொடுத்தேன்னு ஒரு வேலை இயேசு சொல்லுவாரோ அப்படின்னு யோசிச்சு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எல்லாம் மாறிவிட்டது. அவன் மிகுந்த துக்கம் அடைந்தவனாக, அவனுடைய துக்கத்தை இயேசு பார்க்கிறாரு. எவ்வளவு ஆசையா வந்தான், ஆனா இப்ப எப்படி அடைகிறான்? துக்கம் அடைந்தவனாக இருக்கிறானே. அதான் 25 சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காலிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அப்போ எவ்வளவு ஈஸி பாருங்க. ஒரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது அரிதாயிருக்கிறது. அப்போ குறைவு கண்டுபிடிச்சா அந்த குறைவை சரி செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நல்ல போதகரே என்று சொன்னான், அந்த போதகர் சொன்ன வார்த்தைக்கு அவனால செவி கொடுக்க முடியல. காரணம், அவனிடத்துல இருந்த குறைவு அப்பேற்பட்ட குறைவாக இருந்தது. நான் எல்லாவற்றையும் செய்கிறேனே என்கிற அந்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே மேலோங்கி இருந்தது. என்னிடத்துல குறை இல்லை என்கிற ஒரு எண்ணம் அவனிடத்துல அதிகமாக இருந்தது. ஆனாலும் குறை இருக்கிறது என்பதை யார் கண்டுபிடிச்சார்? இயேசு கண்டுபிடிக்கிறார். அப்போ ஒரு மனிதன் தன்னை உயர்வாக எண்ணிக்கொள்ளும் பொழுது, நான் எல்லாவற்றும் சரியாக இருக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளும் பொழுது இன்னும் குறைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை நாம் இந்த வாலிபனிடத்திலிருந்து இன்றைக்கு இந்த உபதேசங்களாக நாம் கற்றுக்கொள்ளலாம் என கருமையானது. ஆகவே நான் கற்பனைகளை கை கொண்டேன் என்பது அல்ல, இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதில்தான் ஒரு மனிதனுடைய பூர்ணம் அடைந்திருக்கிறது. அப்ப பூர்ணம் அடைந்தவராக அடையும்படியாக நாம் கடந்து போக வேண்டும். ஆனால் இவன் என்ன செஞ்சுட்டான்? அங்கிருந்து கடந்து போயிட்டான். எங்க இருந்து? இயேசுகிட்ட இருந்து கடந்து போயிட்டான். அவன் எதை இழந்திருக்கிறான்? பரலோக ராஜ்யத்திற்கு போகும்படியான பாதையை, வழியை அவன் என்ன செய்திருக்கிறான்? அவன் இழந்திருக்கிறான். என்ன நன்மை செய்ய வேண்டும்? என்ன நன்மை? உன்னிடத்துல இருக்கிறத வித்துடுன்னு சொன்னார். அவ்வளவுதான். முடிஞ்சுதா? முடியல. ஆக எதை சொன்னாலும் செய்யக்கூடிய அளவுக்கு தயாரா இருந்தவன் ஐஸ்வர்யத்தின் மேல் இருந்த பற்றினாலே அவங்க எங்க போறன்னு அவன் கேட்டானோ அந்த வழியை விட்டு அவன் வழியை பார்த்துட்டு போயிட்டான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னவருடைய வழியை விட்டுட்டு தன் வழியை பார்த்து போகும்படியாக ஐஸ்வர்யத்தின் மீது இருந்த அந்த பற்று அவனை தூண்டினது என கருமையானவர்களே. அவன் என்ன செய்யவில்லை? அவன் பூரணம் அடையவில்லை. அவன் பூரணம் அடையாதபடிக்கு அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து போய்விட்டான். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் வாசியுங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தைத்துக் கொண்டிருக்கிறீர்களே. எதை அடையும்படியாக? பூரண அறிவு அடையும்படியாக. அப்ப நாம் அடைந்திருக்கிறோமா? அடைந்திருக்கிறோம். ஒரு பூரணமான ஒரு அறிவை அடைந்த பிறகுதான் ஞானஸ்தானத்தின் வாயிலாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அப்ப பழைய மனுஷனை என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை கலைந்து போட வேண்டும். அந்த வாலிபனால அந்த பழைய மனிதன் என்ன செய்ய முடியல? கலைந்து போட முடியல. அதான் அவன் அந்த இடத்தை விட்டே கடந்து போயிட்டான். ஆக புதிய மனிதன் நம்முடைய செய்கைகள் ஒவ்வொன்றையுமே நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் அந்த பூர்ண அறிவு நம்மளுக்கு வேலை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். அப்ப பூர்ணராகனா என்ன அர்த்தம்? முதல்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்களும் நானும் பூர்ணர் ஆக வேண்டும் என்றால் நம்மை சிருஷ்டித்த நம்முடைய பிதாவாக தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம மாற வேண்டுமா? அப்ப அவரை போல நாம இந்த உலகத்துல மாறும் பொழுதுதான்
அவரை போல சாயல் ஒப்பானவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை முதலாவது நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நம்மிடத்துல இருக்கிற குறைவுகளை என்ன செய்ய முடியுமா? சரி செய்து கொள்ள முடியும். நான் கடைபிடித்துக் கொண்டு வருகிற இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் தவிர இன்னும் என்னவெல்லாம் என்னிடத்துல குறைவு இருக்கு என்பதை ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளாகவே சோதித்து பார்க்க வேண்டும். பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அது எப்பேற்பட்ட அறிவுனா குறைவான அறிவு அல்ல, அது பூரண அறிவாக அந்த அறிவு இருக்கிறது என்பதுதான் இங்க சொல்லுது. ஆக தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் அப்படின்னா அவருக்குள்ளாக தேவனுக்குள்ளாக ஒரு மனிதன் பூரணம் அடைய வேண்டும். ஆவிக்குரிய வகையிலே ஒரு மனிதன் இன்னும் அதிகமாக பூரணம் ஆகும்படியாக நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்க சொல்லுகிறது. 3வது அதிகாரம் 16